ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். வடைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் தோசைக்கு பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், அதாவது 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின அப்புறமா இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை வடை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ எல்லா மாவையும் நம்ம வடை மாதிரி செஞ்சு எடுத்துட்டு அதை இப்படி குட்டி குட்டியாக உதிர்த்து விட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டு வதங்கின அப்புறமா நம்ம தக்காளி 2 தக்காளி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா மசிச்ச அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி நம்ம அதிகமாகவே ஊற்றணும், ஏன்னா நம்ம அந்த வடை உதுத்து விட்டு சேர்க்கும்போது அது கொஞ்சம் தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இந்த அளவு போதும். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க வடையை இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.